துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டியிருக்கிறார் ஆளுநர் ரவி. இதில் துணை குடியரசுத் தலைவர் தங்கரும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இதில் துணைவேந்தர்கள் பங்கேற்கல. இதை குறிப்பிட்டு பேசிய ஆளுநர் அவர்களுக்கெல்லாம் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் பங்கேற்கல. அவங்க மிரட்டல் விடுக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. காரணம், அதிகாரம் தமிழ்நாடு அரசிடத்திலே இருக்கிறது. ஒரு சுற்றறிக்கையை அனுப்பினாலே அவர்கள் கலந்து கொள்ளாமல் தடுத்து நிறுத்திட முடியும். அதை செய்துவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கையாக அது மாறிவிடும். எதற்காக மிரட்டப்பட வேண்டும்? மிரட்ட வேண்டும் என்கிற அவசியம் இங்கே எங்கிருந்து எழுகிறது? கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் அவதூறுகளை அள்ளி வீசுகிற வேலையை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ஆளுநருக்கு இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுகிற எந்த அதிகாரமும் இல்லை என்கிற காரணத்தால் தான் யாரோ ஒருவர் கூட்டுகிற மாநாட்டுக்கு நாம் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் துணைவேந்தர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்காக உதகை வந்து தங்கியிருந்த ஒரு துணைவேந்தரை நள்ளிரவுல அரை கதையை தட்டி மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஆதாரங்களோடு வெளியிட வேண்டும் ஆளுநர். ஆதாரங்களை வெளியிட தவறுவாரேயானால் இந்த அரசு குறித்து அவதூறு பரப்பியதற்காக ஆளுநர் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய இடத்துக்கு வந்து சேருவார். சார், இந்த ஆளுநரை நீங்க திரும்ப பெறுங்கன்னு கேட்கறதெல்லாம் தேவையற்ற வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு பல்லில்லாத பாம்பு. எக்ஸ்டென்ஷனுக்கான அறிவிப்பு வந்திருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்யினா ராஜினாமா செய்ய சொல்வதற்கு முகாந்திரங்கள் இருந்தாலும் ராஜினாமா செய்கிற அந்த பக்குவமும் தெளிவும், இன்னும் சொல்றேன், வெட்கமும் மானமும் சொரணையும் அந்த ஆளுநருக்கு இல்லை. அதனால் அதை கூட நாம கேட்க முடியாது. ஆனா இந்த ஆளுநர் திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு குறித்து ஒரு அவதூற பரப்புறாரு. எதுக்காக சார் அரை கதவை தட்டி துணைவேந்தரை மிரட்டணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. துணைவேந்தர்கள் புரிதல் இல்லாமல் சிலர் வந்திருக்கலாம். அதன் பிறகு சக துணைவேந்தர்களோடு பேசியதற்கு இல்லைங்க, நாம்ஸ் அப்படி இல்ல, இவர் இன்றைக்கு வேந்தராக தொடருவதே எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் தான். எல்லா அதிகாரமும் முதலமைச்சருடைய கரத்துக்கு போயிடுச்சு. முதலமைச்சருடைய நேரடி பார்வையில உயர்கல்வி அமைச்சகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய உத்தரவுக்குத்தான் நான் கட்டுப்பட வேண்டுமே தவிர ஆளுநருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லைங்கன்னு சொல்லி சக துணைவேந்தர்கள் சொல்லி இருந்தால் கூட அவர் புறப்பட்டு போயிருக்கலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? அரை கதவை தட்டி மிரட்டினாங்க. தங்கி இருந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஆளுநர் வெளியிடணும்.